கரூரில் வருகின்ற 25, 26 தேதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்ய அனுமதி கோரிய பகுதியை தடை செய்யப்பட்ட இடம் என கூறி மாற்று இடத்தை தேர்வு செய்ய வலியுறுத்தி போலீசார் இழுத்தபடியாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கரூரில் பேட்டியளித்த அவர், எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று சுவர் விளம்பரம் எழுதுவதற்கு போலீசார் இடையூறு செய்வதாக புகார் தெரிவித்தார். வருகின்ற 25, 26ஆம் தேதி கரூர் மாவட்டத்திற்கு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்தோடு தமிழக மக்களை தொகுதி வாரியாக சந்தித்து இந்த விடியா திமுக ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை எல்லாம் எடுத்து கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த அடிப்படையில் 25, 26ஆம் தேதி கரூர் வர இருக்கிறார். அப்படி கரூர் வர்ற நேரத்தில் சுவர் விளம்பரம் திமுக 17ஆம் தேதி அவங்க மீட்டிங் நடத்தினாங்க. அப்போ சுவர் விளம்பரம் எழுதினாங்க. நாங்கள் 16ஆம் தேதி நாங்களும் ஒரு சுவர் விளம்பரத்துக்காக போனோம். சுவர் விளம்பரத்துக்காக போகும்போது அங்கே பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அது நடந்தது அப்படியே மனுவை எழுதி நேராக நான் வக்கீல், எங்கள் வக்கீல் சங்க பழைய பிபி எல்லாம் போனாங்க. எங்கள் அவைத்தலைவர்லாம் போய் எஸ்பிகிட்ட கொடுத்தோம். எஸ்பி கீழே வந்தார், வாங்கி பார்த்துட்டு 18 எழுதிக்கிட்டு போயிட்டார். அனுமதி வாங்கிட்டு எழுதிங்கன்னா சம்மந்தப்பட்டவங்கிட்டு போனார். ரைட்டு. இப்போ 18, இன்னைக்கு 19, இன்னைக்கு தேதி 25ஆம் தேதி வராரு. ஒரு சவுறு எழுத போனோம். இன்னைக்கு திமுக காரங்க பிரச்சனை பண்றாங்க. என்ன 17ஆம் தேதி எழுதுனதுல அப்படியே மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் விழாவாம். என்ன அராஜகம் பண்றாங்க? எங்கேயுமே ஒரு விளம்பரம் கிடையாது. தட்டி 15 நாளைக்கு முன்னாடி தட்டி வச்சாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி தட்டி எடுத்துக்கிட்டாங்க. தட்டி வைக்க கூடாதுங்கிறாங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிராமத்துல 4 தட்டி வச்சோம். அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனா 250 தட்டிக்கு மேல இருந்தது. எல்லாத்தையும் வீடியோ வச்சிருக்கிறேன் டேட்டோட. ஒரு தட்டி கிடையாது, ஒரு சுவர் விளம்பரம் கிடையாது. 25ஆம் தேதி, 26ஆம் தேதி எப்படி எங்க பொதுச் செயலாளர் கரூர் நாங்க நிகழ்ச்சி நடத்துறது?